கன் ஷோட் இருக்கு, ஃபயர் ஒர்க் இருக்கு, இந்த பாம் பிளாஸ்ட் இருக்கு, இது ஃபைட் இருக்கு, ஆக்சிடென்ட் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஒரு വലിയ இவெண்ட் தான் 60 மினிட்டுக்குள்ள. அப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பிட்டாயிட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் முடிஞ்சு 3ஆம் நாள் ரன் த்ரூ பார்த்ததுக்கப்புறம் அவர் டேக் எடுத்தார். எல்லாமே நான் சொல்லு சார். டேக் எடுத்து ஓகே சொன்னாரு. ஒரு 5 நிமிஷம் அப்புறம் நான் பார்க்கும்போது சார் அழுந்துட்டே இருக்கு. என்ன சார் எல்லாம் அவர் விற்கிற சார் எல்லாரும் அவரை கிட்ட போய் என்ன சார், இல்லை சார் எனக்கு ஒரு 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 டேக் கூட போடலாம், 1 மோர் போனோம் சார். காலை ஒரு 4 மணி ஆச்சு. இது எல்லாமே நைட் ஷூட்டா காலையில இன்னும் இல்லை, நான் உடனே வெளுத்துடும். அப்போ அங்கே நிற்கும்போது சாதாரண இது எப்படி இது சாதாரண ஒரு ஃபிலிமில் இந்த எல்லாம் ரீசெட் பண்ணதுக்கு ஒரு 2 hours 3 hours மினிமம் இருக்கும். வண்டி இதெல்லாம் ரீசெட் பண்ணணும். எனக்கே தெரியாது, ஒரு ½ an hour எல்லாம் ரீசெட் ஆயிடுச்சு. ஒரு 4:30 நம்மளை ஷோட் எடுத்து எடுத்தே ஆகணும், வேற வழி இல்லை. அது ஷோட் எடுத்து அதுக்கப்புறம் மீண்டும் சார் அழுதுட்டே இருக்கு. என்ன சார் சந்தோஷமா அந்த மனுஷனை பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கூட்டிட்டு வந்து 3 அட்டாக் 4 அட்டாக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவரு சில சமயங்கள்ல ப்ரொடக்ஷன் வந்து சார் 3 வண்டி இன்னைக்கு கிடக்கல. ஓ அப்படியா, அப்ப நான் சார் இன்னும் டைலாக் சமைச்சேன் என்னன்னா அப்படியே நம்மளை கூலாக்கிடும். அது அவருக்கு என்னது வேணுமோ அது ஒவ்வொரு பேருக்கிட்ட அவர் கண்டிப்பா எடுத்துடும். அதுக்காக இது நேச்சராவே இவரை கூட நின்றுட்டேன். இது கண்டிப்பா இதில் அன்சாரோட டைரக்டர் பிரில்லியன்ஸ். அது இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும்